சிவாய நமஹ. அடியாருக்கு அடியான் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார் சிம்ம ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக ஒரு வரக்கூடியதான அந்த சனி பகவானினுடைய வக்ர காலம் எப்படியான பலன்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான பதிவு இது. இது பிரத்யேகமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு உண்டான ஒரு பதிவு. சிம்ம ராசிக்காரங்க இதை கொஞ்சம் நல்லா கவனித்து கேளுங்க. சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் ரொம்ப முக்கியமான ஒரு காரணகர்த்தா இருந்தாலும் கூட சிம்ம ராசிக்கு சனிக்கும் உண்டான உறவுங்கிறது எலிக்கும் பூனைக்குமான ஒரு உறவு. இதில் உறவு முறையில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானினுடைய மகன் சனி பகவான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சூரியனினுடைய குழந்தை தான் சனி பகவான். இருந்தாலும் கூட அந்த சூரிய பகவான் அவருடைய மனைவிங்கிறவங்க உஷா தேவி. ஆனால் அந்த உஷா தேவி அவருடைய கிரண ஒளிகளினுடைய வெப்பம் தாங்காமல் தன்னை போல இருக்கக்கூடிய பிரதியாக இருக்கக்கூடிய பிரத்யுஷாவுடன் வைத்துவிட்டு அவள் செல்லக்கூடிய காலத்திலே பிரத்யுஷாவுக்கும், ஏன்னா அந்த உஷாவினுடைய நிழல் பிரத்யுஷா, ஆக சூரியனுடைய ஒளி பிரத்யுஷாவுடன் சேர்ந்து, பிரத்யுஷாங்கிறவளே சாயா நிழல், ஆக நிழல்ல எவ்வளவு ஒளி அடித்தாலும் நிழல் தானே வரப்போகுது. அதனால தான் சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான மாற்றம். சூரிய பகவான் வெண்மையாக இருக்கக்கூடியவர், ஆனால் சனி பகவான் கரிய நிறத்தில் இருக்கக்கூடியவர். சூரிய பகவானுக்கு சனி பகவான் குழந்தையாக ஜனித்த நேரம் அப்படிங்கிறது சரியா பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு கிரகணம் வந்துருச்சு, சூரிய கிரகணம் வந்த காலம். ஆக அந்த சூரிய கிரகணத்திலே சனி பகவான் பிறக்கிறார். அதனால சூரியனுக்கும் இன்னொன்று நீங்க ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா எந்த இடத்திலே சூரியன் நீச்சம் அடைகிறாரோ அந்த இடத்துல தான் சனி பகவான் உச்சம் அடைவார். சனி பகவான் எங்கே நீச்சம் அடைகிறாரோ அங்கேதான் சூரியன் உச்சம் அடைவார். ஆக சூரியனுக்கும் சனிக்கும் அப்படியே மாற்றம். இதே வேற மாதிரி பாருங்களேன். சூரியன் யாரு அப்படின்னா ராஜா, சனி யாருன்னா ராஜாவுடைய பையன், இளையராஜா அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆக இளவரசர், அரசர் அவர்னா இவர் இளவரசர். அப்போ ஒரு அரசனுக்கு முக்கியமானவர் இளவரசர், ஏன்னா அரசனுக்கு அடுத்த ஜெனரேஷன் இளவரசர். ஒரு இளவரசர் எப்போ அரசனா மாறுவாரு? ஒரு இளவரசர் எப்போ அரசனா மாறுவார் அப்படின்னா அரசன் எப்போ காலத்தை பூர்த்தி செய்கிறாரோ, இறப்படைகிறாரோ, அல்லது அவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரோ அப்புறம்தான் இளவரசர் அரசராக முடியும் இல்லையா? அவருடைய முடிவு எங்கேயோ அங்கேதான் இளவரசரினுடைய காலம் துவங்குகிறது. அவருடைய முடிவுல தான் இவருடைய ஆரம்பம் ஏற்படுகிறது இல்லைங்களா? இதுதானே ஒரு அரசனுக்கும் இளவரசனுக்குமான ஒரு தொடர்பு இல்லைங்களா? அதே தான் சனிக்கும் சூரியனுக்குமான தொடர்பு. அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே ஆப்போசிட் டைரக்ஷன் தான், ரெண்டு பேருக்குமே எப்போதுமே ஆகாது. ஆக இந்த சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் இப்பேற்பட்ட ஒரு சம்பந்தம் இருக்கு. இப்போ சனி பகவான் என்ன பண்றாருன்னா வக்ரகதிக்கு மாறுகிறார். இப்போ ராஜ கிரகங்கள் எப்போதும் நேர்கதி தான், சாயா கிரகங்கள் எப்போதும் அபசவ்யம், அதாவது அப்பிரதட்சணம் தான். ஆனால் தாரா கிரகங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாரம், அதிசாரம், மந்தச்சாரம் அப்படின்னு ஒவ்வொரு சமயத்துல அவங்களுடைய பிளானிட்டரி பொசிஷனை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சில சமயம் அஸ்தமனம் ஆயிடுவாங்க, சில சமயம் அதிசாரம் போவாங்க, சில சமயம் பார்த்தீங்கன்னா வக்கரம் அடைவாங்க, மந்தமா நிற்பாங்க ஒரு இடத்துல, மந்தச்சரமா போயிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஸ்லோவா. இந்த மாதிரி கிரகங்கள் மாறிக்கிட்டே இருக்கும், அவங்களுடைய தன்மைகளை மாற்றிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு சமயத்திலும் நம்மளுடைய வேகம் எப்படி அதிகரிக்குதோ, ஒரு சமயம் நம்ம ஆபீஸ் போகும்போது ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஸ்பீடா போவோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு பிக்னிக் போறோம்னா ரொம்ப ஜாலியா போயிட்டு இருப்போம். ஒவ்வொரு சமயத்திலும் நம்மளுடைய சஞ்சாரம் எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறதோ ஸ்பீடு, அதே மாதிரிதான் கிரகங்களுக்கும் அந்த ஸ்பீடு மாற்றிக்கொண்டே இருக்கும். அப்போ அவங்களுடைய ஸ்பீடு மாறும்போது அதனுடைய பிரதிபலன் என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஜீவ ராசிகளுக்கும் அந்த ராசிகளுடைய தன்மைகளாலே பலன்களை அவங்க மாற்றி கொடுப்பாங்க. அதாவது இப்போ வக்ரமான காலத்துல சனி பகவான் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு
நல்லது செய்யறவங்களுக்கு அதிக நல்லதை கொடுப்பார், சில சமயம் நல்லது செய்யறவங்களுக்கு அதிக கெடுபலனாக மாற்றி கொடுப்பார். சில சமயம் பாத்தீங்கன்னா கெடுபலன் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு, அந்த கெடுபலனை நல்ல பலனாக மாற்றி கொடுப்பார். சில பேருக்கு கெடுபலனை அதிக கெடுபலனாக கூட மாற்றி கொடுத்துருவார். எப்படி வேணுமோ அவர் மாறிக்கொள்வார். அப்போ இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுக்க போறார் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. சிம்ம ராசிக்கு சனி பகவான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் பாவத்திற்கு உடையவர். 6ஆம் பாவங்கிறது எதிரிகளை கொடுக்கக்கூடியது. இந்த சனி பகவான் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதிரியை கொடுக்கிறவர். உங்களுக்கு யாருங்க எதிரி அப்படின்னா, உங்களுக்கு எதிரியை உருவாக்கக்கூடியவரே சனி பகவான் தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்திற்கு உடையவர். 7ஆம் பாவம்ங்கிறது வாழ்க்கை துணைவர், உங்களுடைய வாழ்க்கை துணைவர், உங்களுடைய சோல்மேட்டை குறிக்கக்கூடியவர் சனி பகவான் தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்ல நண்பர்கள், அவங்களும் சனி பகவான் தான். ஆக உங்களுக்கு எதிரிகளும் சனி பகவான் தான் உருவாக்குறாரு, உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கை துணைவரையும் கூட்டி வைக்கிறாரு, நல்ல நண்பர்களையும் உங்களுக்கு உருவாக்கி விடுறாரு. அது போல ஏற்படக்கூடியதான தொழில்கள், மாற்று வேறு விதமான தொழில்கள், அதாவது வாய்ப்புகளையும் உருவாக்கி தர்றவர் சனி பகவான் தான். 7ஆம் பாவத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ 6ஆம் பாவத்துல இன்னும் நிறைய என்ன இருக்குன்னா, உடல் உபாதைகள் இருக்கிறது, தேவையற்ற கடன் இருக்கு, வாடகை சுமை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய சின்ன இடத்துல போய் வேலைக்கு மாட்டிக்கிறது, உங்களுடைய தொழில், உங்களுடைய ஞானம் நிறைய இருந்தாலும் கூட சின்னமான உங்களுடைய சம்பளத்துக்கு ரொம்ப கம்மி சம்பளத்துல போய் வேலைக்கு மாட்டிக்க கொள்ளக்கூடிய இதுவுமே 6ஆம் பாவம் தான். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் உடைய சனி பகவான் சிம்ம ராசிக்கு பாத்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திலே செல்லுகிறார். அதாவது இதுல ஒரு நிறைய பிளஸும் இருக்கு, ஒரு சில இடத்துல மைனஸும் இருக்கு. ரெண்டையும் நம்ம சொல்லிடுவோம். 6ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைந்து வக்ரம் பெறுவது பெரிய ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் விபரீத ராஜயோகம் பாங்க. அது மாதிரி ஒரு விபரீத ராஜயோகம்ங்கிற ஒரு யோக பலன் இருக்கு. இது ஒரு பிளஸ் ஆக இருக்கு. ஆனா இதுல கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, 7ஆம் அதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைவது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா, தேவையற்ற சச்சரவுகள்னாலே உறவினர்கள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய வாழ்க்கை துணைவர், அவங்ககிட்ட உங்களுக்கு அடிக்கடி ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு மறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்க. அடுத்து சிம்ம ராசிக்காரங்களை கவனிச்சிங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆக வேணும் அப்படின்னு வரன் தேடி கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். இந்த சமயத்திலே திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். என்னங்க வாழ்க்கை துணை அடிக்கடி மனஸ்தாபம் ஏற்படும் நினைக்கிறீங்க, ஆனா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு நீங்க சொல்றீங்களே அப்படி நீங்க நினைக்கலாம். இது நல்லா கவனிங்க. அதாவது ஒரு திருமணம் ஏற்பட்டால் தானே அவங்களுடன் அடிக்கடியான ஒரு சின்ன மனஸ்தாபங்கள்ங்கிறதை ஏற்படுத்த முடியும் இல்லைங்களா? அதனால இந்த சமயத்துல திருமணம் ஆகாதவங்களுக்கு கூட திருமணத்தை சேர்த்து வைப்பார். அப்ப திருமணம் ஆகி அவங்களுக்குள்ள நீங்க சண்டை போட்டுட்டு இருப்போமா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அப்படி கிடையாது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை சேர்த்து வைப்பார் இந்த சமயத்துல. அதனால ரொம்ப நாளா திருமணத்துக்கு தேடிட்டு இருக்கோங்க, நான் சிம்மராசி எனக்கு எப்பதாங்க திருமணம் நடக்கும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணி தெரியுங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக திருமணம் நடக்கும். ஒண்ணு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, தொழில் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடியதான சில சிக்கல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தவிடுபடியாகும். இதுல ஒரு ராஜ யோகா அமைப்பு இருக்கு. நம்மளே சொன்ன பாத்தீங்களா, விபரீத ராஜ யோகா அமைப்பு. இது மாதிரி ஒரு நல்ல பலன் இன்னும் நல்லா கிடைக்கணுங்க. அது என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபெருமானை வழிபாடு செய்யணும். அதுவும் இந்த வக்ர காலம் முன்னாடி சொன்ன பாருங்க, இந்த டைம், இந்த டயத்துல சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமா பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர், அந்த அண்ணாமலையார கிரி பிரதக்கணம், அதுவும் பிரதோஷ தினத்திலே வழிபாடு செய்கிறது, அல்லது ஞாயிற்றுக்கிழமையிலே கிரி பிரதக்கணம் செய்வது, அல்லது உங்களுக்கு உகந்தமா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல போய் கிரி பிரதக்கணம் செய்வது. இது மாதிரி போய் ஒரு கிரி பிரதக்கணம் அண்ணாமலையார போய் சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும். சிவாய நமஹ.